ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி சர்வீஸ் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 5 HP பெட்டியை தான் வந்து மாற்றி வைக்கிறதுக்காக சொல்லியிருந்தாங்க. அந்த வேலை தான் இன்றைக்கி பார்க்கலான்னு வந்திருக்கேன். இந்த 5 HP பெட்டி இந்த கீழே வந்து சேஞ்ச் ஓவர் இருக்குது. இது வந்து ரொம்ப தூரத்துலேருந்து சப்ளை வருது இங்கே. இதை வந்து இப்போ கழட்டி போட்டு சேஞ்ச் ஓவர்லாம் கழட்டி போட்டுட்டு இப்போ டேரெக்டாக அங்கே பெட்டியை வச்சிடுற மாதிரி. இப்போ கேபிள் தான் அங்கேருந்து அந்த யூஜி கேபிள் தான் வந்து மேலே தூக்கி கட்டியிருக்காங்க. இப்போ இந்த கம்பத்தில் தான் இந்த பெட்டியை மாற்றி வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பாம்பு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் வந்து எலி ஓட்டுறேன். இன்னும் அடுத்த வீடியோவில் என்ன ஓட்டுவேன்னு தெரில. இப்படியே போகிற இடத்துலலாம் இந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த எலி வந்து சேஞ்ச் ஓவர் வந்து கழட்டுறதுக்காக வச்சு இதை ஓப்பன் பண்ணேன். உள்ளே பார்த்தா ஒரு எலி ஓடிக்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி ஒரு எலி கீழே செத்து கிடக்கு. இது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஓவர் எதுக்கு வச்சுருந்தாங்கன்னா, இவங்க வந்து முதல்ல தண்ணி வந்து வெளியில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து சேஞ்ச் ஓவர் வச்சு ஜென்ரேட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தண்ணி வெளியில் அனுப்புறதுக்கு மட்டும் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணாங்க சேஞ்ச் ஓவர் மாற்றி. அப்புறம் இங்கே காட்டுக்கு இறக்கிறதுக்கு சேஞ்ச் ஓவர் மாற்றி சப்ளையில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்காக இந்த சேஞ்ச் ஓவர் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த சேஞ்ச் ஓவர்லாம் தேவையில்லை, தண்ணிலாம் வெளியில் ஏற்றுறதில்ல, வெறும் காட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டதுனால இப்போ வந்து இந்த சேஞ்ச் ஓவரை கழட்டி போட்டு வெறும் பெட்டி மட்டும் கேபிளை டேரெக்டாக சப்ளை வந்து இதில் கொடுத்து இந்த பெட்டியை தூக்கி அப்படியே கம்பத்து மேலே வச்சிட சொன்னாங்க. அதுக்காக தான் இப்போ கழட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ சேஞ்ச் ஓவர் கழட்டி போட்டு பெட்டி எல்லாத்தையுமே கழட்டி எடுத்து அந்த கம்பத்தில் மாற்றி வச்சிடலாம். Fill me out with your smile, now the sunshine brings the light. Fill me out with a flame, I will let you in this game. Take me out where I'm down, 'cause with you I'm safe and sound. அதில் சப்ளை கேபிள் ஒயரை கழட்டி எடுத்தாச்சு. இது வந்து அங்கே போய் ஆஃப் பண்ணிட்டு வந்து தான் நாங்கள் வேலை பார்த்தோம். இது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒயரும் கீழே இருந்து மேலே ஸ்டார்டருக்கு வர்றது வந்து சேஞ்ச் ஓவர்லேருந்து வர்றதை வந்து கழட்டிடலாம். பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், பெட்டி ஃபுல்லாக எல்லாம் மருந்து அது இதுன்னு ஊற்றி இங்கே பாருங்கள், தவளை இதில் ஒரு தவளை செத்து கிடக்கு. ஃபுல்லாக எங்கே போனாலும் அப்படி தான் இருக்குது. எல்லாம் எப்படி சொல்கிறது, அது பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்து பராமரித்தா நல்லாயிருக்கும். இதில் ஒரே மருந்து வாடை வேலை செய்கிறதுக்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்சை எல்லாத்தையும் ஒயரெல்லாம் கழட்டி விட்டுட்டு பெட்டியை ஃபுல்லாக கழட்டிடலாம். Take me out where I'm down, 'cause with you I'm safe and sound, safe and sound, safe and sound. பார்த்தீங்கன்னா பாருங்கள், பெட்டிக்கு பின்னாடி எவ்வளோ இது அடப்பாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக பில்லு முளையிற வரைக்கும் கண்டுக்காமே விட்டாங்களாட்டுக்கு. இப்போ அந்த கிளாம்பு 2 கிளாம்பையும் கழட்டிட்டு பெட்டியை தனியாக எடுத்துடலாம். கீழே 2 கிளாம்பு இருக்குது, 2 பெட்டியும் தனியாக கழட்டி போட்டுட்டு கம்பத்தில் அதை மாற்றி வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒயரை பாருங்கள், கட்டு கம்பி போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இந்த தப்பு மட்டும் செய்யாதீங்க. போர் மோட்ரு இறக்கும் போதும் அப்படி தான் கம்பி போட்டு டேக் போட்டு கட்டுறாங்க. இந்த மோட்டர்லேயும் அப்படி தான் அங்கங்கே கம்பி போட்டு கட்டுறாங்க. ஒயரை மட்டும் தயவு செஞ்சு கம்பி போட்டு கட்டாதீங்க. எதுவாக இருந்தாலும் டேப் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா டேப் அடித்தாவது கம்பி கட்டுங்க. அப்படி கட்டினீங்கன்னா தான் வந்து கேபிள் வந்து டேமேஜ் இல்லாமல் ஆகும். இந்த கம்பியை போடும்போது எப்படின்னா அப்படியே ஒயரை நெருக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒயரை காலி பண்ணிவிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ பெட்டியை கழட்டி முடித்தாச்சு. இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்தாச்சு. இப்போ வந்து பெட்டியை வந்து இந்த கம்பத்தில் வைக்கிறதுக்கு மார்க் பண்ணணும் முதல்ல. அந்த இது கல் பார்த்திங்கன்னா பைப்பில் வச்சோம்னா பைப்பு வந்து சுற்றும், ஹைட் நமக்கு ஏற்ற மாதிரி வைக்க முடியாது, இறங்கும். அதுக்காக தான் இந்த கல் எடுத்துகிட்டு வந்து வச்சு கல் வந்து பெட்டி வைக்கிற வரைக்கும் சப்போர்ட்டில் இருக்கணுங்கிறதுக்காக கம்பி போட்டு கட்டி வச்சுருக்கோம். இப்போ வந்து பெட்டியை ஓட்டை போட்டுட்டு பெட்டி எடுத்துகிட்டு போய் மாட்டலாம். முதல்ல கிளாம்பை எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுத்தியல் வச்சு அடித்து ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் அந்த கல்லில் வச்சு மாட்டலாம்.
your smile. Now the sunshine brings the light. Fill me out with a flame. I will let you in this game. Take me out when I'm down. 'Cause with you I'm safe and sound. 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 Bring that beat back. பார்த்திங்கன்னா பெட்டி ஓட்டை போட்டு முடிச்சாச்சு. இதில் வந்து பெட்டியில் வந்து போல்ட்டு பாருங்கள் விட்ருக்கேன். இந்த போல்ட் அப்படியே தூக்கி பிடிச்சோன்னா அவங்க கிளாம்ப் போட்டு மாட்டிடுவாங்க. அதுவும் இல்லாமல் அந்த போர்டு மாட்டுறதுக்கு ஆல்ரெடி உள்ளே வந்து கலாய் போல்ட் போட்டு வெளியில் நீட்டி விட்ருக்கேன் உள் பக்கம். அந்த கலாய் போல்ட்டில் வந்து போர்டை தூக்கி அப்படியே ஏற்றிக்குவோம். அதுக்காக இப்போ பெட்டியில் ஃபுல்லாக ஏற்றிட்டு பெட்டியை ஃபுல்லாக நிற்க வச்சதுக்கப்புறம் போர்டை எடுத்து போர்டை செட் பண்ணிடலாம். பெட்டி ஃபுல்லாக டைட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ போர்டு எடுத்து போர்டை மாட்டிடலாம். கரெக்டாக அந்த போல்ட்டில் வந்து வச்சு ஃபுல்லாக டைட் வச்சுட்டு கேபிள் ஒயரை எடுத்து மாட்டி கொடுத்துட்டு மோட்ரு ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு மோட்டரை ஓட்டி பார்த்துடலாம். இந்த வேலை எனக்கு ரொம்ப நேரம் ஆகல, ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு இந்த வேலை முடிக்கிறதுக்கு எனக்கு ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா கேபிளில் வந்து டேமேஜ் இருந்தது. அதுவும் மேக்ஸிமம் கேபிள் வந்து நீங்கள் உள்ளே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டேப் அடித்து யூஸ் பண்ணிங்க. ஏன்னா கேபிளோட ஸ்லீவ் வந்து சீக்கிரம் அடி வாங்கிடும். ரொம்ப ஹீட்டில் இருந்துச்சுனாலும் அது மெல்ட் ஆகிடும். அதேமாதிரி கம்பத்தில் எப்படி போடணுங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இன்னொரு இடத்துல பெட்டி புதுசாக செட் பண்ணோம். அந்த வீடியோவில் வந்து கம்பத்தில் எப்படி கேபிள் அடிக்கணும் என்ன ஏதுன்றதை நான் அந்த இதில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து இதில் பெட்டிக்குள்ளே எப்போவுமே கேபிளுக்கு வந்து நல்லா டேப் அடிச்சு விட்ருங்க ஒவ்வொரு ஒயருக்கும். ஏன்னா ஸ்லீவ் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. மேலே இருக்கிற ஸ்லீவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த ஸ்லீவ் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஏதாவது கிழிச்சிதுன்னா உடனே அது கிழிச்சிட்டு வந்துடும். அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கங்க. அதுவும் இல்லாமல் ஹீட்டில் இருந்ததுனால பொறியாக கொட்டிடும். நல்லா டேப் அடிச்சுட்டு எல்லா ஒயரையும் கனெக்ஷன் பண்ணுறேன். நியூட்ரல் ஒயருக்கு நான் அடிக்கலை. நியூட்ரல் ஒயர் தேவையில்லை, அதனால் நான் அடிக்கலை. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒயருமே மெட்டலில் மோதாத மாதிரியே வச்சுக்கிங்க. ஏன்னா அதுதான் வந்து பெட்டரு. ஏன்னா மெட்டலில் மோதிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஆகும், மோட்ரு வந்து ஓடும்போது இந்த ஹீட்டு ஏற்படும். மோட்ருன்னு எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணினாலுமே ஒயரில் வந்து ஹீட் ஏறும்போது ஸ்லீவ் வந்து கொஞ்சம் இலகி கொடுக்கும்போது அந்த கம்பியில் வந்து சீக்கிரமாக காயம்பட ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்லீவு காயம்படும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் அதை ஸ்லீவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிபட்டு அந்த இரும்பில் பட்டு ஆட்டோமேட்டிக்காக பாடி ஷார்ட் ஆக ஆரம்பிக்கும். இல்லைனா ஒயரோட ஒயர் ஷார்ட் ஆகிடும், ஃபயர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. சப்போஸ் மோதிரமாக இருந்ததுனால அந்த இடம் ஃபுல்லாக டேப் அடித்து வச்சுட்டிங்கன்னா சேஃப்டியாக இருக்கும். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி முடிஞ்சால் ஷேர் பண்ணிவிட்டு போங்க. பாய்.